ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டை நம்ம ஹீரோயினி ரூமில் ஒரு ஃபோட்டோவை பார்த்துருப்பா. அந்த ஃபோட்டோ வாங்க வச்சது அமத் தான். உடனே அவங்ககிட்டே அந்த ஃபோட்டோவை தூக்கி போட்டு கேட்குறா, நீ எதுக்காக அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து என் ரூமில் வச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்டா, நான் சும்மா விளாட்டுக்கு தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாரு, நீ விளாடுறதுக்கு என்னோட வாழ்க்கை தான் கிடச்சிச்சு, அந்த மாதிரி இன்னொரு தடவை பண்ண அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டா, அப்போ அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான், உண்மையிலே அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீ தானே, அப்போ நம்ம ரெண்டு பேரும் தானே புருஷன் முன்னாடி, நீ எதுக்காக அர்மான் கூட இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இங்கே பாரு, நான் உங்ககிட்ட ஏற்கனவே தெளிவான விளக்கம் கொடுத்துட்டேன், அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நான் கிடையாது, அப்புறம் உன்னோட பொண்டாட்டியும் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இரு ஒரு நிமிஷம் நானே உனக்கு ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு இருக்கான். அதில் தெளிவாக போட்டிருக்கு, மாஹிரா கூட தான் இவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அதை பார்க்கும்போது இவளுக்கு ஒன்றுமே புரியல. பட் இருந்தாலும் அவங்கிட்டே கேட்குறா, அப்படின்னா இதெல்லாம் ஒன்றும் யதார்த்தமாக நடக்கலை, யதார்த்தமாக இதெல்லாம் உன் கண்ணில் படலை, எல்லாமே தெரிஞ்சு இந்த ஃபோட்டோ, அப்புறம் வந்து அந்த ஷாலு, அதுக்கப்புறம் இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு நீ இந்த வீட்டுக்கு ஒரு நோக்கத்தோடு தானே வந்திருக்க, அப்படின்னா நீ பழசெல்லாம் மறந்துட்டேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அஃப்கோர்ஸ் மாஹிரா, நீயும் எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னொருத்தவனை கல்யாணம் பண்ணிக்கும் போது நான் ஏன் மறந்த மாதிரி நாடகம் ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். ஸோ இவ்வளோ தூரம் இவன் பேசுகிறான் அப்படிங்கும்போது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு, இவன் நம்மளோட லைஃப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணுறதுக்காக தான் திரும்ப வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்னோட லைஃப்லேருந்து நீ தள்ளி இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறா. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணா, இந்த பக்கம் தங்கச்சிக்காரி அவளோட ரூமில் இருக்கா. அப்போ பார்த்தா யாருக்கிட்டே வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். ஐ திங்க் வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டு தான் போல. அவகிட்ட வந்து வேலையை முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இவ அதை காதில் வாங்கிட்டா. என்ன வேலையை பற்றி பேசிகிட்டு இருக்க, எதை பற்றி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அவன் வேற ஃபுல் போதையில் இருக்கான், நல்லா குடிச்சிட்டு தான் வந்திருக்கான் போல். அவன் உடனே கோவத்தில் அங்கே இருக்கிற கத்தி எடுத்து அவளை நோக்கி குத்துறதுக்காக போயிட்டு இருக்கான். சமையல் என்ன பண்ணிட்டு இருக்க, நீ கத்தியை கீழே போடு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் உடனே அவனும் அந்த கத்தியை கீழே போட்டு அதுக்கப்புறம் இவளை வந்து செந்துக்கா தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ குடிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் கிட்ட போகிற மாதிரி பக்கத்தில் இருக்கிற பில்லோவை எடுத்து அவளோட முகத்திலே வச்சு அமுக்கிக்கிட்டே இருக்கான். அவளும் துடிச்சிக்கிட்டு இருக்கா, மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு. பட் இருந்தாலும் இவன் பிள்ளைவை வச்சு அமுக்கி அவளை சாகடிச்சிட்டான் போல. ஏன்னா மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்குறா. அதுக்கப்புறம் அவகிட்டே போயிட்டு சொல்லிட்டு இருக்கான், என்னோட வாழ்க்கையை நீ அழிச்சல்ல, அதனால தான் உன் உயிரை எடுத்துட்டேன், குட் பை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கே இவளை சாகடிச்சிட்டான். இப்போ அவன் ஒரு அப்பாவி பொண்ணை கொண்டு போட்டானப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணா, இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினி கோட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவள் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டா, நான் இந்த விஷயத்த சொல்லும் போது நீங்கள் அதை பொறுமையாக காது கொடுத்து கேட்கணும், கோவப்படக்கூடாது, என்னை திட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு முன்னாடியே சொல்லி வைக்கிறா. நான் என் பொண்டாட்டி மேலே கோவப்பட போகிறேன், எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆமாத்தி இன்னும் இந்த வீட்டில் தான் இருக்கான், அவன் இந்த வீட்டை விட்டு போகலை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனுக்கு பயங்கரமான கோவம் வருது. ஏன்னா அவன் தெளிவாக வந்து லெட்டரில் எழுதி வச்சுட்டு தான் போயிருப்பான், நான் டெல்லி போயிட்டு திரும்பி வரும்போது அந்த அமத் வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் இன்னும் இருக்கான் அப்படிங்கும்போது இவனுக்கு சமக்கம் வருது. உடனே அவனும் சொல்கிறான், நான் அவ்வளோ தூரம் சொல்லி நீ அவனை இந்த வீட்டில் தான் இன்னுமே வச்சிருக்கேன், எதுக்காக மாஹிரா நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கிட்டே இருக்கு, அவன் இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கும் நல்லதில்லை எனக்கும் நல்லதில்லை, அதுக்காக தான் சொல்கிறேன் அவனை இங்கேருந்து அனுப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவள் இப்போவும் சொல்கிறா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறா. எனக்கு எல்லாமே புரியுது அர்மான், இருந்தாலும் அவன் இந்த வீட்டு பையன், அப்படி இருக்கும்போது அவனை எப்படி வீட்டை விட்டு போக சொல்கிறது, அது மட்டும் இல்லாமல் அவனுக்குன்னு சொந்த பந்தம் யாருமே கிடையாது சொல்லிக்கிறதுக்கு, அதனால தான் அவன் நான் இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி ஓகே அவன் தாராளமாக இந்த வீட்டில் இருக்கட்டும், அதுவும் உனக்காக தான் ஒத்துக்கிறேன், ஆனால் நான் இந்த வீட்டில் இருக்கும் போது அவன் என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது, அதை மட்டும் நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவ்வளோ நான் அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், அவன் கண்டிப்பாக அவங்க கண்ணு முன்னாடி வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி ஓகே பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி அந்த ஃபோட்டோ வச்சு யோசிக்க ஆரம்பிச்சிட்டா, இது எப்படி சாத்தியம், நான் எப்படி இந்த அமத் கூட இருக்கிறேன், என்ன தான் நடந்திருக்கும் அன்னைக்கு, அப்படின்னா அன்னைக்கு கல்யாணம் எனக்கு அசத் கூட தானே நடந்துச்சு, இல்லை அமத் கூட நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் போயிட்டு திரும்ப வந்து அந்த கல்யாண கேஸுக்கெலாம் வந்து போட்டு பார்க்குறா. அதுலேயுமே பார்த்தா நம்ம அசத் கூட தான் கல்யாணம் நடந்திருக்கு, அப்புறம் எப்படி இவன் கூடயும் நான் நிற்கிறேன், இவன் கூட எனக்கு எப்படி கல்யாணம் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்போ பார்த்தா அந்த வீடியோவில் வந்து அந்த பக்கமாக அஃப்ரீன் கிராஸ் ஆகி போயிட்டுருக்கா. அதை பார்த்துட்டு அப்போ தான் இவளுக்கு புரியுது எல்லா விஷயமே, இவ தான் உருமாறுவாளே, அப்படின்னா இவ தான் என்ன மாதிரி உருவத்தை மாற்றிக்கிட்டு அமத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டா போல, அதனால தான் அவன் நானும் நினச்சிக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அந்த பையன் பொக்கையை கொண்டு வந்து எதிர்த்தாப்புல நின்றுட்டு இருக்கான். இவனை கண்ணு முன்னாடியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான், அப்படி இருக்கும்போது எதிர்த்தாப்புல வந்து நிற்கிறானே, உனக்கு என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், எதுக்கு கோவப்படுறீங்க, நீங்களும் என்னோட அண்ணன் தானே, அப்படி இருக்கும்போது ஒரு தம்பிக்கிட்ட எப்படியா ரூடாக பேசுறது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன ஹெல்ப் பண்ண போகிற அப்படின்னு கேட்டால், நீங்கள் இப்போ கரண்ட்டில் ஒருத்தவங்க கிட்ட பிஸ்னஸ் டீல் பேசியிருப்பீங்க, அவன் ஒரு ஃப்ராடு, அவனை நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான்.
நீ சொல்கிறத நான் எதுக்குடா கேட்கணும் அப்படின்னா வேணும்னா அவனுக்கு ஃபோன் பண்ணி பாருங்கள், இந்நேரம் அவன் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி போட்டிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனும் கால் பண்ணுறான். ஃபோனு சுவிச் ஆஃப்னு தான் வருது. அப்படின்னா அவன் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கேரம் போர்டுனா ரொம்ப பிடிக்கும். அவன் வாங்கல 2 பேரும் சேர்ந்து விளாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து கேரம் போர்டெலாம் விளாண்டுட்டு இருக்கானுங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து இவங்க 2 பேருக்குள்ளே கொண்டு வரதுக்காக தான் இவன் பண்ணிகிட்டு இருக்கான் போல். ஸோ அதே மாதிரியே நைட்டு நம்ம ஹீரோயினி ரொம்ப நேரம் ஆச்சு புருஷங்காரனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பையன் நல்லா இவனுக்கு சரக்கு ஊற்றி கொடுத்துருப்பான் போல். அதனால் குடிச்சிட்டு தள்ளாடிட்டு வந்து நின்றுட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இதை பார்க்கும்போது செமையாக கோவம் வந்துடுது. உடனே அவனை பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுட்டு இருக்கா. இதுக்கு காரணம் நீ தானே, எதுக்காக அவர் இப்படி கெடுக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவன் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, அவன் நல்ல பையன், அவனை எதுவும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போகிறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல. சரி நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவனும் பின்னாடியே போக போனால் அந்த பையன் கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். அவங்க கூட போயிட்டு என்ன பண்ண போறா, அதான் நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசவும் அவ்வளோ கன்னத்தில் பொலிர்னு ஒரு அறையை விட்டுவிட்டு உன்னோட லிமிட்ல யாரு மரியாதை கெட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறா. இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. கலங்கத்தில் நம்ம ஹீரோயினி டிஃபன் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. பட் கோவமாக தான் இருக்கா. ஏன்னா புருஷங்காரன் நைட்டு குடிச்சிட்டு வந்தான் இல்லையா, அதனால அதை அவனும் புரிஞ்சுக்கிட்டு அவளை எப்படியோ ஒரு வழியாக சமாதானப்படுத்திட்டான். அதுக்கப்புறம் உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினி ஃபோன் உடஞ்சி போயிடுச்சுன்னு சொல்கிறா. எப்படி உடஞ்சிச்சின்னு கேட்டால் அதை உடச்சதே அந்த பை தான் போல். இது தாப்பில் வேணும்னே வந்து மோதி கீழே தள்ளி விட்டுருப்பான் ஃபோனை. அதனால அந்த ஃபோன் உடஞ்சி போச்சு. ஸோ ரிப்பேர் பண்ணணும், வாங்க என் கூட அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது, நான் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன், நீ வேணா அம்மத்தை கூப்பிட்டு போயேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நேற்று வரைக்கும் அந்த பயலை கண்டாலே இவனுக்கு பிடிக்காது. இன்றைக்கி பார்த்தா பொண்டாட்டியை அவன் கூட அனுப்புறதுக்கே தயாராகிட்டான். ஆனால் நம்ம ஹீரோயினியும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நானே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இல்லை பரவாயில்ல, நீ அவனை கூட்டிகிட்டு போய் எப்படி தனியாக போவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கூட அனுப்பிச்சி வச்சிடறான். வேண்டாம் வரப்பா தான் நம்ம ஹீரோயினி போயிட்டுருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ ரூமுக்கு வந்து பார்க்குறான். அப்போ பார்த்தா அங்கே திடீர்னு ஒரு சூட்கேஸ் வந்து இருக்குது. இந்த சூட்கேஸ் யாரோடது, இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து இவன் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அதில் வந்து கல்யாண ட்ரெஸ் தான் இருக்குது. ஆனால் இது மாஹிராவோடையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறான். ஏன்னா கல்யாணத்தில் அவள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு வேறு, இங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸு வேறு. அதோட அதில் ஒரு ஃபோனுமே இருக்குது. அந்த ஃபோனு மாஹிராவோட ஃபோனு தான். ஆனால் மாஹிராவோட ஃபோனு உடஞ்சி போச்சு, அதை ரிப்பேர் பண்ண போகிறேன்ல அவள் போனா. ஆனால் ஃபோனு இங்கே இருக்கே, அப்புறம் அவள் எங்கே போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த ஃபோனை பார்க்கும்போது அதில் எஸ்ஸுங்கிற பேர் போட்டு யாரோ ஒருத்தவங்கிட்ட அடிக்கடி ஃபோன் வந்திருக்கு. ஸோ இந்த எஸ்ஸுங்கிறது யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் இங்கேருந்து போயிருக்கா இல்லையா, அவள் ஒரு வேளை என்கிட்டேருந்து எதையாவது மறைக்கிறாளா அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்கிறான். அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம சூனியக்காரி அவளோட வீட்டில் இருக்கும் போது அப்போ இந்த வீட்டு வேலைக்காரன் ஒரு பொக்கேவும் ஒரு கிஃப்ட் பாக்ஸும் கொடுத்துட்ருக்கான். யார் இதை கொடுத்தான்னு கேட்டால் தெரியல, வாசலில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவளும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் ஒரு லெட்ரு இருக்குது. எவனோ ஒருத்தவன் எழுதியிருக்கான் போல், உன்னை உண்மையாக காதலிக்கிற ஒருத்தரை கூட நீ உன்னோட வாழ்க்கையில் சந்திக்கல, நான் உன்னை உண்மையாக காதலிக்கிறேன், நீ என்ன சந்திக்கணும்னு நினச்சேன்னா நான் கொடுத்த புடவையை போட்டுக்கிட்டு அதில் இருக்கிற மாஸ்கையும் போட்டுக்கிட்டு நான் சொன்ன இடத்துக்கு வந்துரு, உன்னோட உண்மையான காதல் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுதி அவனும் அனுப்பியிருக்கான் போல. அதை நம்பிக்கிட்டு இவளும் அவன் அனுப்பின சாரியை போட்டுக்கிட்டு அவன் சொன்ன இடத்துக்கு போய் பார்க்குறா. அங்கே நிறைய கேண்டில்ஸ் இருக்குது, 2 சேருமே கிடக்குது. அதை ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ அங்கே இருக்கிற டிவியில் வந்து ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. எல்லாம் இவளோட கடந்த காலம்தான். இவ எங்கேருந்து வந்தா, இவ யார், ஃபஸ்ட்டு இவ ஆகில கல்யாணம் பண்ணுது, அதுக்கப்புறம் அவனை அடையிறதுக்காக நிறைய மந்திர சக்தியை யூஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் அவளோட சுயநலத்துக்காக யாரையும் கொல்லவும் தயங்க மாட்டா, யாரையும் விற்கவும் தயங்க மாட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் எவனோ ஒருத்தவன் பேசிக்கிட்டே இருக்கான். இந்த மாதிரி அவனோட கடந்த கால வீடியோ தான் அங்கே ப்ளே ஆகிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இவ கண்ணு கலங்கிடுறா. பட் இருந்தாலும் அந்த பின்னாடி பேக்ரவுண்டில் பேசுகிறவன் சொல்கிறான், இவ்வளவு நடந்தும் இவ்வளவு உன்னை பற்றின உண்மை தெரிஞ்சும் உன்னை நான் காதலிக்கிறேன், நீயும் உன்னோட உண்மையான காதலுக்காக தானே பல வருஷமாக காத்துட்ருக்க, அந்த உண்மையான காதல் இப்போ உன் கண்ணு முன்னாடி வரப்போது, நீ தயாராரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளும் வந்து அந்த மாஸ்க் இருக்கு இல்லையா அதை போட்டுக்கிட்டு ரெடியாக நிற்கிறா. பார்த்தா ஒருத்தன் வரான். அவன் வேற யாரும் இல்லை, மாஸ்க் போட்டு வந்திருக்கிறது நம்ம இஷான் தான். அது இஷான் தாங்கிறது நமக்கு தெரியுது, ஆனால் அந்த மாஸ்க் போட்டதுனால அவளுக்கு அது யாருங்கிறது அடையாளம் கண்டுபிடிக்க தெரியலையா. அவனும் அங்கேருந்து வந்து ரோஸை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் உன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன், ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. யார் நீ அப்படின்னு கேட்டால் உன்னோட உண்மையான காதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னை அறிமுகப்படுத்திட்டு இருக்கான். உனக்கு எப்படி என்னை பற்றின எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு கேட்டால் உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் அதனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எனக்கு நீ தான் முக்கியம், உன்னோட காதல் தான் எனக்கு முக்கியம், உன்னோட காதல் எனக்கு முழுமையாக தருவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் கணத்தில் கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன் மாயமாக மறைஞ்சு போயிடுறான். யாரா இவன் திடீர்னு வந்து நம்ம மேலே இப்படி அன்பு மலையை பொழியிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளுக்கும் ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது.
இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட மனசுக்குள்ள பல குழப்பம் இருக்குது. நம்ம ஹீரோயினி அப்படி எங்கே தான் போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளுமே வந்துட்டா, ஃபோன் ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. நிஜமாவே ஃபோன் ரிப்பேர் பண்ண தான் போனியா அப்படின்னு கேட்டா, ஆமாம் அர்மான், நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன், இங்கே பாருங்க என்னோட ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கா. ஆனால் இந்த ஃபோன் யாரோடது அப்படிங்கிற மாதிரி இவன் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் அந்த ஃபோனை வச்சுட்டு அங்கே இருந்து போயிடுறா. அப்போ அந்த ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. எஸ்ங்கிற பேர் போட்டு தான் வருது. அதில் என்ன போட்டிருக்குன்னா மெசேஜில், இன்னைக்கு நீயும் நானும் வெளியே போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், பட் இருந்தாலும் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதனால இன்னைக்கு நைட்டு யாருக்கும் தெரியாமல் கார்டனுக்கு வந்துடு, அங்கே நம்ம 2 பேரும் திரும்பவும் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருக்கான். இதை படிக்கும் போதே தெரியுது இந்த வேலையை பார்த்தது அமத்தான்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இவனுக்கு அது யாருன்னு தெரியாது இல்லையா, அதனால இவனுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. நம்ம பொண்டாட்டி எதையோ ஒரு விஷயத்த நம்ம கிட்டேருந்து மறைக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிட்டு தூங்க போயிடுறான். அப்போ இவளும் வந்துட்டு குட் நைட் சொல்கிறதுக்காக பக்கத்தில் போனால், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நீ போயிட்டு தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் படுத்துக்கிறா. அப்போ பார்த்தா ஒரு மெசேஜ் வருது. அந்த அமத்தா மெசேஜ் பண்ணியிருக்கான் நம்ம ஹீரோயினிக்கு. நான் இப்போ உடனே உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட ஒரு விஷயத்த காட்டணும், அதனால் நீ கார்டனுக்கு வந்துரு, நீ மட்டும் வரல அப்படின்னா அந்த விஷயத்த நான் அர்மான் கிட்ட காட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்டல் மெசேஜ் மாதிரி வரவும் இவளும் பயந்துக்கிட்டு அந்த கிறுக்கு பை என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம அர்மான் தூங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறா. பட் அவன் தூங்கலை, அவன் படித்தது வேற ஒரு மெசேஜ். அதனால இவன் இந்த நேரத்தில் இங்கேருந்து கிளம்பி போறா அப்படின்னா கண்டிப்பாக அவள் யாரையோ ஒரு ஆளை சந்திக்கிறதுக்காக தான் போறா. ஆனால் அது யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இவங்க 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பட் அது என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதுலாம் நம்ம போக போக தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.